ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2026 நீட் எழுதிட்டு ரிசல்ட் வந்த பின்னாடி அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நேற்று, அதாவது 1/8/2026 ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC பார்த்தீங்கன்னாக்கா 3 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அதோட வெப்சைட் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேட்டகரியில் அந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி பொதுவாக வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெடியூல், ஓகேங்களா, ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா நீட் யூஜி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷெடியூல் ஆஃப் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அது மாதிரி. ஸோ ஆல் இந்தியா கோட்டா அண்ட் டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 4 to 17 அந்த விண்டோவில் வந்து ஸ்டார்ட் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை MCC. அதுக்கப்புறம் 23rd ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் நடக்கும். இது வந்து ஆல் இந்தியா கோட்டா. நெக்ஸ்ட் 2 காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் 13 ஆகஸ்ட் 2026 22 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அட்மிஷன் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 ஆகஸ்ட் 2026 நடக்கும். ஸோ ஆல் இந்தியா கோட்டாவில் ஜாயினிங் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 22 ஆகஸ்ட் அண்ட் ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயினிங் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 28 ஆகஸ்ட் 2026. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் 24th ஆகஸ்ட்லேருந்து 2nd செப்டம்பர் வரை நடக்குது. ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9th செப்டம்பர் 2026. லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து 8th செப்டம்பர். ஸோ அதே ஸ்டேட் கவுன்சிலிங் 31st ஆகஸ்ட் டு 8th செப்டம்பர். 15th வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் 10th to 18th செப்டம்பர். 27th செப்டம்பர். லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26th செப்டம்பர் 2026. அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் 16th to 26th. லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1st அக்டோபர். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2nd அக்டோபர் 2026. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சிஸ். ஸோ ரவுண்டு 3 முடிஞ்ச பின்னாடி வேகன்சியாக இருக்கிற சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ரவுண்ட்ஸ் நடக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாக்கு அண்டு ஸ்டேட் கோட்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செக்ஷன் ஃபார் யூஜி கோர்சஸ் 8th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போட்டிருக்காங்க. ஓகே, 8th செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல வந்து பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆகஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட். அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் டே. இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் ப்ராசஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். நம்ம வந்து 5th ஆகஸ்ட்லேருந்து 12th ஆகஸ்ட் வரைக்கும் அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இன்க்ளூடிங் டேஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் 11 o'clock வரைக்குமே சில டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக யாரெல்லாம் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்களோ கரெக்டாக இந்த ஷெடியூல்டு முன்னாடி கரெக்டாக நீங்கள் அந்தந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இது செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் சீட் பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சிஸ். முன்னாடி இங்கே பார்த்தீங்க இல்லைங்களா இந்த பிடிஎஃப்ஸு, அதோட டீட்டெயில்டு இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்க்கலாம். இது வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 110 பேஜஸ் இருக்குது, 110 பேஜஸ் இருக்குது. நம்ம வந்து ஓவராலாக பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன இன்ஸ்டியூட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது, ஃபீஸ் எவ்வளோ, அது மாதிரியான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக படித்து பார்த்தா புரியும். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் வந்து இந்த வெப்சைட் லிங்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, சேஞ்சஸ் இன் அலாட்மெண்ட் நிறையா ரூல்ஸ் எல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், இஃப் சீட் நாட் அலாட்டட், freeze, no upgrades. Candidates who are satisfied with their allotted seats and do not want to upgrade in next round will fall under this category. Okay, candidates who want to join allotted seat will have to visit the allotment institute physically for joining. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு பிசிக்கலாக போய் நம்ம ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ், 2 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, willing to upgrade online joining procedure. Candidates will submit willingness for upgradation through online mode on MCC portal. சப்போஸ் இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிடச்சிக்கிற சீட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கனாக்கா ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ஆன்லைனே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண போதும்னு சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட் ஃப்ரீஸ் அந்த கேட்டகரி. ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகல ஃபைனலுக்கு. ஓகே, ஃப்ரீஸ் பொறுச்சது கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. So proceed for physical joining, reporter and verification, document verification to allotted institute. So நம்ம இந்த காலேஜாக ஜாயின் பண்ணணும்னாக்கா submission of physical documents at the institute, physical document verification at the institute, admission fee deposit at the institute decision regarding finalization of admission will have 2 conditions as document valid. Okay, discrepancy found in documents. Okay, next float. Candidates will not proceed for physical document verification at the allotted institute. However, the documents will be verified online by the college authorities. Verification of uploaded documents by the allotted institute in online mode only by the allotted institute nodal officer. Detection of the anomalies by the institute nodal officer like blurred copies, incorrect certificates, mismatch in claims in category, etc. Missing documents. இதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் ரவுண்ட் 3 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன், இதெல்லாம் வந்து பாருங்கள் டீட்டெயிலாக படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃப்ரீஸ் கேண்டிடேட்ஸ் will have to visit physically to the allotted institute for registration. ஓகே, ஃப்ளோட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் போர்ட்டல் மூலியமாக பண்ணால் போதும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுன்சிலிங் for all India quota flow chart, registration choice filling done by the candidate, seat allotment by MCC. Candidates can decide to be a freeze or float candidate. Okay, freeze candidate, 2 options இருக்கு, freeze and float. Freeze candidate is a candidate who does not want to upgrade and retain the seat allotted to him. Okay, நான் வந்து ஓகே எனக்கு கிடைச்சிக்கிற காலேஜ் ஓகே, சீட் ஓகே, நான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ பார்ட்டிசிபேட் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங், நம்ம வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெசசரி ஒன் டைம் அப்லோட் ஆஃப் clear certificate copy of documents on MCC portal. We'll have to report physically to the allotted institute for admission. Continue study in the admitted institute. Allotted institute counseling, want to join in state allotted seat, candidate will have to surrender a seat, submit resignation at the AIA admitted institute. இவங்க பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஓகே நான் ஸ்டேட் கோட்டாவில் வந்து சீட் எடுத்துட்டேன், சரி ஆல் இந்தியா கோட்டாலையும் எனக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்குமே சீட் கிடைக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் நம்ம இன்ஸ்டியூட் மூலிமா படிக்கிறதா இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங் மூலிமா படிக்கிறதான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் ஸ்டேட் கோட்டா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இருந்தால் ஆல் இந்தியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி சரண்டர் பண்ண பின்னாடி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜாயினிங் பண்ண முடியும். ஓகே, பார்த்துக்கலாம். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ். Float candidate is a candidate who gives willingness for upgradation for next round through online mode only. Also participant, yeah. So freeze candidate online participate பண்ணலாம், float candidate online participate பண்ணலாம். கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, நெசசரி ஒன் டைம் அப்லோட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். allotted seat in the state counseling,
can perform online joining at the allotted institute and professional letter. Wants to join in the state seat will have to submit online resignation by the. இப்போ வந்து பாருங்க எல்லாமே ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ண பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு போக முடியும், ஐ மீன் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இதான் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் பாருங்கள், சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான், ரவுண்ட் 1 and 2 ரெண்டு சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 registration charge filing done by the candidate, seat allotment by MCC, fresh allotment of round 2 or seat retained of 1 and 2, no upgradation. Float candidates of 1 and 2 round who got upgraded will have to report physically to allotted institute for admissions. Okay, third round students வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஃபிசிக்கலாக நம்ம வந்து இன்ஸ்டியூட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் தான் அட்மிஷன் போட முடியும். Candidates will have to join the allotted seat. No joining candidate security deposit will be forfeit. No resignations allowed. Also cannot participate in further rounds. Okay. Next flowchart for the retained or updated candidates. The full details are நீங்க பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணும்னு பார்க்குறோன்றீங்களோ நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். பிடிஎஃப் என்ன டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கிறது நம்ம வீடியோ போட்டால் கண்டிப்பாக நிறையா டைம் எடுக்கும். அதனால் நம்ம இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறோம். பாய்.